போலீஸ். டேய் பேசாம உட்காருங்கடா. சோடா பாட்டில் ஆசிட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். வாங்க. ஏன்பா இந்த ஒரு வழி தான் இருக்கா, பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒரு வழி தான் சார். யோ நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணி இல்லங்க, யாரும் தப்பிச்சிடாத அப்படி பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். யோ வீராசாமி நீங்க வாயா. யோ நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி நீ என்ன பண்ற, மேல போய் அங்க இருக்கிறவங்கள 4 சாத்தி கீழே அனுப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓமன். இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சியை மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு, போலீஸ் ஒரு தைரியம் வேண்டாமாயா? போயா. சார் ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வழியா வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். யோ கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது கொண்டு வரலன்னு ஒன்ன போய் சொல்றது. என்ன சார் கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகடை ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order. எவனாச்சும் கிட்ட வந்தீங்க இந்த ஆளு தீந்தா. ஏய் எல்லாரும் போய் ஜீப்ல இருக்குடா. சீக்கிரம். சார் உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முன்னால முந்திட்டு போசணும். ஏன் பாவா நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே, இவனுங்க 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே, எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? யார் இவனுங்களா? மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிருவானுங்க. மத்தபடி இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க. இது பாருங்க பாவா, எனக்கு உங்க உடம்புதான் முக்கியம். நீங்க வேணா வேலையை ராஜினாமா பண்ணுங்க. நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன். புட்டுக்கடையா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா. அச்சோ நல்ல வருமானம் வரும். அச்சோ வேண்டாம், இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒத்தரம் கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் இருங்கயா, வீராசாமி வரட்டும். எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடராடிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்க. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் இருந்தாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடியை தாக்கும் போது நாம சுத்தி வச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா டியூட்டிக்கு போகலையடா? லோப்ரா மாட்டாடுச்சு. டியூட்டிக்கு போறேன்னு போனானே. அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லி. நில்லுடா, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன இதெல்லாம் கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற, கடை பாட்டுக்கிறதுக்கு ஆளு வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு, விடு.